ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹேர் தாங்க. ஹேரில் நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. முடி கொட்டுறது, முடி வளராமல் இருக்கிறது, வெள்ளை முடி வர்றது, முடி இல்லாமல் போகிறதுன்னு நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துகிட்டே இருக்குங்க இந்த ப்ராப்ளமு. இதனால் வந்து நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. மற்றவங்கள பார்த்து ஒரு பொறாமையும் வருது நமக்கு. இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, இவங்க முடி மட்டும் நல்லா இருக்கே, நம்ம முடி மட்டும் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் தோணுதுங்க. இதனால் நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு சிலரால் இதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து வீட்டிலே நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பாக தீர்வு இருக்குங்க. என்ன மாதிரி தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட முடியுமே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 7 to 8 hours கம்பல்சரி தூங்குங்க. நல்ல தூக்கத்தை நீங்கள் எப்போவுமே ரெகுலரைஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட ஐடியல் வெயிட் எதுவோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. தண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு ஹேரில் வந்து நல்ல மாய்ஸ்டர், நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து மாய்ஸ்டர் கிடைக்கும். தண்ணி மட்டும் குடித்தா போதுமா அப்படின்னா கீரைகள் சாப்பிடணும், காய்கறிகள் சாப்பிடணும். அந்த ஆம்லா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயில்ஸ் இருக்குங்க. அந்த ஹெர்பல் ஆயில்ஸ் நிறைய இருக்குது. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இன்னும் வந்து செம்பருத்தி ஆயில், இன்னும் நிறைய வந்து ஹெர்ப் வந்து காட் வந்து நம்மளுக்காக படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்கள். 3 to 4 minutes இல்லை 5 minutes மசாஜ் நல்லா ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்க ஆரம்பிங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். எந்த ஆயில் அப்ளை பண்ணுறோமோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறோமோ எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணுறவங்களா இருக்கணும்னா தலையை நல்லா சிக்கு உடைக்கணுங்க. எப்போவுமே சிக்கோட நீங்கள் இதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் சீக்கிரத்திலே நல்லா டெவலப் ஆகி முடி கொட்டுற பிரச்சனை, வெள்ளை முடி வர்றது, ப்ளஸ் வந்து பிரேக் ஆகிறது, ட்ரை ஆகிறது, டேமேஜ் ஆகிறது எல்லாத்துலேருந்து கிளியர் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல லாங் ஹேர் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.